நிரூபிப்பேன். கர்த்தருடைய கரம் அநேகர் மேல் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். சோர்ந்து போல உன்னை கர்த்தர் கை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். கலந்து போயிருக்கிற உன்னை அவர் நிறுத்துகிறார். அநேக சரீரங்களுக்குள் உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குகிறது. உற்சாகப்படுத்துகிற வல்லமை இறங்குகிறது. புதிய அபிஷேக நதி இறங்குகிறது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி. Thank you Holy Spirit. Thank you Jesus. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் மத்தியிலே விழாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று, உங்களை தலை குனிய வேண்டும் என்று உங்களுக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற சத்துருக்களை கர்த்தர் இப்பொழுதே துரத்துகிறார். உங்கள் வீடுகளை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு, உங்கள் குடும்பங்களை விட்டு அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் விருதாவாய் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் வெட்கப்பட விட மாட்டேன். உன்னை தலை நிமிர பண்ணுவேன். நீ நீதிமான் அல்லவா? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நேற்று தினத்திலே நான் இந்த நாளிலே உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சத்தம் என் உள்ளத்திலே எழும்பினது. அந்த வார்த்தையை நான் கேட்டவுடனே என் வேதத்தை நான் எடுத்து அதை நான் பார்த்தேன். அந்த வார்த்தை இதுதான். லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. நீங்கள் விசேஷிப்பவர்கள். இந்த வார்த்தை தான் என் உள்ளத்திலே கர்த்தர் என்ற தினத்திலே ஏவினார். எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கலாம், எத்தனையோ கிறிஸ்தவ மக்கள் இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கலாம், ஜெபிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு விசேஷித்தவள். மனுஷருக்கு முன்பதாக நீ தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம், மனுஷருக்கு முன்பதாக ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம், பணமில்லாதவர்களாக இருக்கலாம், உயர்வில்லாதவர்களாக இருக்கலாம், ஒன்றே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசேஷித்தவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். நீங்கள் எதை குறித்து பயந்தீர்களோ எனக்கு தெரியாது. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? குடும்பத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம் வந்துவிட்டதே என்று பயப்படுகிறீர்களா? இவ்வளவு கடன் இருக்கிறதே, இதை நான் எப்படி மேற்கொள்ளுவேன் என்று பயப்படுகிறீர்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நான் ஓடுவேனா இல்லையா என்று பயப்படுகிறீர்களா? இல்லை இல்லை, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், fear not, பயப்படாதீர்கள். காரணம் என்னென்றால் அவனுடைய தலை நேரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கிற நண்பு தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசேஷித்தவள். எத்தனையோ வாக்கு தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் ஸ்பெசிபிக்காக ஏன் இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஒன்று தெரியும், என் தேவன் சொன்னால் சொன்னதுதான். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தினர் மத்தியிலே கர்த்தர் இன்று முதல் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றப் போகிறார்.
ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உங்களுக்குள் ஊற்றுவார். ஒரு விசேஷித்த வல்லமை உனக்குள் ஊற்றுவார். ஒரு விசேஷித்த வெளிப்பாட்டை கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு விசேஷித்த தேவ மகிமையினால் நீ நிரம்பியிருப்பாய். இதுவரை இல்லாத அளவுக்கு விசேஷித்த காரியங்கள் உன் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நடக்கும். எந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் மெய்யாகவே இவளோடு இருக்கிறார் என்று அநேக வாய்கள் அறிக்கிடும்படி என் இயேசு செய்ய போகிறார். பிரியமான சகோதரிய சகோதரரை, ஒரு நாளும் கலங்க வேண்டாம். மனுஷர்கள் நம்மை பார்த்து கேவலமாய் பேசுவார்கள், நம்மை அவமானமாய் எண்ணுவார்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. நீ விசேஷித்தவளாய் இருக்கிறாய். ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய்? ஏன் குடும்பத்தை குறித்து கலங்குகிறாய்? ஏன் மகனையோ மகளை குறித்து கலங்குகிறாய்? உன்னை அழைத்தது நான் தானே, உன்னை தெரிந்து கொண்டது நான் தானே, உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டது நான் தானே. உன் தாயின் கர்ப்பத்தில் நீ இருப்பதற்கு முன்பதாகவே உன்னை அழைத்து உனக்கு நாமம் சூட்டினது நான் தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, நீ விசேஷித்தவளாக இருப்பாய். இதே அதிகாரத்தில் அதே வார்த்தை இன்னொரு இடத்திலேயே சொல்லப்படுகிறது. 24ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அதே 12:24. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிளப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் அங்கே விசேஷித்தவர் என்று சொல்லுகிறார். இங்கே எவ்வளவோ விசேஷித்தவர்கள். நம்ம சொல்லுவோம்ல, அவங்களை காட்டில் இந்த எவ்வளவோ பெட்டருங்க, அந்த சிஸ்டர் காட்டில் இந்த சிஸ்டர் எவ்வளவு மேலுங்க, எவ்வளவு அபிஷேகம் கூடி இருக்குதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி உங்களை பார்த்து சொல்ல வைக்க போகிறார். உங்க குடும்பத்தில் அப்படி உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளைகள் மத்தியில் அப்படி ஆண்டவர் உயர்த்துவார். இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், அவைகளை காட்டிலும், இந்த பறவைகளை காட்டிலும், அந்த காகங்களை காட்டிலும் எவ்வளவோ நீ விசேஷித்தவளாக இருப்பாய். இதுவரை இந்த 2014ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை நீ தாழ்த்தப்பட்டிருக்கலாம். கோணியை போல அவனை மிதித்திருக்கலாம், டோர்மேட்டை போல அவனை தேய்த்து தேய்த்து நடந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீ எவ்வளவோ விசேஷித்தவளாக இருக்க போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகட்டும் பிரியமானவர்களே, நாம் விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்ம இடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். வாசிக்க கேட்போம். முதலாவதாக 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சரீரத்தை கொலை செய்து அதற்கு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். முதல் பாயிண்ட் என்னன்னா, யாரை அவர் விசேஷித்தவர்களாய் மாற்றுவார்? மனுஷருக்கு பயப்படாமல் இருக்கிறவர்களே. யாரெல்லாம் மனுஷனுக்கு பயப்படுறாங்களோ, சரீரத்தை கொலை செய்கிறவனுக்கு பயப்படாது. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்பட. அப்படி என்றால் என்ன? உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த சகல அதிகாரம் படைத்த அவருக்கு நாம் பயப்படலாம். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? மனுஷனுக்கு பயப்படுகிறோம். ஐயோ, அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களா, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா, இது இப்படி நடந்துருமா, இன்னார் என் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுவாங்களா, இப்படி செய்வாங்களா. செய்யறவங்க செய்யட்டுங்க, ஆனா ஒன்றும் பலிக்காது. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற அபிஷேகமானது விசேஷித்த அபிஷேகம். நமக்குள் இருக்கிற அபிஷேகமானது விசேஷித்தமான ஒரு தேவ பிரசனம் நிறைந்த அபிஷேகம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு பயப்படாதே, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே, பொல்லாத மனிதர்களை பார்த்து பயப்படாதே. செய்யறவங்க செய்யட்டும். உனக்கு விரோதமா பேசுறாங்களா, பேசட்டும். உனக்கு விரோதமா கலகம் பண்றாங்களா, பண்ணட்டும். உன் குடும்பத்துக்கு விரோதமாய் அவமானமாய் வாயை திறந்து பேசுறாங்களா, பேசட்டும். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேலில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கலகம் வீட்டார், கலகம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். உங்க டியூட்டி அதுதான். ஆனா கண்பான தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன்னுடைய கணவருக்கு விரோதமாய் யார் யார் என்னென்ன செய்தாலும்
அதை குறித்து பயப்படாதே. மனுஷனை குறித்து பயப்படாதே. மனுஷன் பொண்ணுக்கு ஒப்பானவன், மனுஷன் மண்ணுக்கு ஒப்பானவன். இன்றைக்கு இருப்பான், அப்போ அதுக்கப்புறம் அவன் இருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு பயப்படாமல் எனக்கு பயப்படு, எனக்கு மாத்திரம் பயந்திருப்பாய், ஆனால் நீ விசேஷத்துகளாக இருக்க முடியும். தேவனுக்கு பயப்படுவது எப்படி? என் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்துக்கு நடுவும் போது. ஏசாயா 66:3 சொல்லுகிறது, என் வசனத்திற்கு யாரெல்லாம் நடுங்கி கொண்டிருப்பார்களோ அவர்களையே நான் கண்ணோக்குவேன், அவர்களையே கண்ணோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீர்கள், எந்த மனுஷனை குறித்தும் பயப்படாதீர்கள், சூழ்நிலைக்காரர்களை குறித்து பயப்படாதீர்கள், செய்வனை பண்ணுகிறவர்களை குறித்து பயப்படாதீர்கள். நான் இன்றைக்கு கிளம்பி ரெடியாய் வந்து கொண்டிருக்கும் போது கிளம்பிட்டேன். மேல் வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரி முடியாத நிலைமையில வந்து எங்க வீட்டுக்கு உள்ள வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கம்மா, எனக்கு முடியல, ஏதோ யாரோ எனக்கு என்னமோ செஞ்சுட்டாங்க என்று சொன்னார்கள். இந்த காலையில் ஆண்டவர் சொன்னார், உபவாசத்தோடு இந்த கூட்டத்துக்கு போய் பேசு, நான் என்னோடு வருவேன் என்று பேசினார். உபவாசத்தோடு தான் வந்தேன். கிளம்பி வர்ற நேரத்தில் இந்த சகோதரி முடியாத நிலைமையில வந்தார்கள். என் கையை அவர்கள் மேல் வைத்து ஜெபித்த உடனே அவளுக்குள் இருக்க அசுத்தாவை கீழே இறங்கி போனது. அவங்க சொன்னாங்க, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அப்படியே இறங்கி போன சிஸ்டர். அதுதான் நமக்குள் இருக்கிற விசேஷித்த அபிஷேகம். இந்த தினத்திலிருந்து எனக்கு அன்பான சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் நடத்த போகிறார். போனது போகட்டும், பேசுகிறவர்கள் பேசட்டும், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் செயல்படட்டும். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள் விசேஷித்ததாக இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உனக்குள் விசேஷித்ததாக இருக்கிறது. எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவளாய் கர்த்தரை தெரிந்து கொண்டார். எல்லாருக்கும் பணம் இருக்கலாம், எல்லாருக்கும் ஆஸ்தி அந்தஸ்து இருக்கலாம், ஆனால் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறார் என்றவர்கள் என்னெல்லாம், ஆனால் அவர்களுக்குள் இயேசு இருக்க மாட்டார். உபத்திரவத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, இழப்பின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே கடந்து போயிருக்கிறீர்களா? உங்களோடு தான் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு தெலுங்கு சகோதரி, தமிழ் அல்ல, என் கையில தெலுங்கு பைபிள் தான் இருக்கும். அந்த கர்த்தருடைய கிருபையினால தமிழ்ல பேசவும் பாடவும் ஜெபிக்கவும் தேவன் கிருபை தந்திருக்கிறார். 1971 ஆந்திராவில் தினால் என்கிற ஊரில் நான் பிறந்தேன். நான் பிறந்த அதே நாளில் எங்க அம்மா இழந்தேன். எங்க அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்லை. அவங்க எந்த கலர் இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்களா, ஷார்ட்டா இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. எங்க அம்மா நான் பார்த்ததே இல்லை. அதன் முன்பு எங்க அப்பா 2 வருஷம் கழிச்சு இன்னொரு அம்மாவை திருமணம் செய்து கொண்டார். அவளுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளோடு கூட நான் இருந்தேன். கர்த்தரை அப்படி நடத்தினார். சிறு வயதிலிருந்தே உபத்திரவம், சிறு வயதிலிருந்தே கண்ணீர், சிறு வயதிலிருந்தே வேதனை, தவிப்பு. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதின போது என்னோட தாய் மாமன் ஹைதராபாத்ல இருக்காங்க. அவங்க அப்பப்போ வருவாங்க. பிஎஸ்ஆர்பி பேங்கிங் ரிக்ரூட் சென்டர்ல அவங்க மேனேஜரா இருக்காங்க. அவங்க மாசத்துக்கு 2 முறை வருவாங்க. தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட வந்து என்னை பார்ப்பாங்க. என்னை பார்த்த உடனே அழுவாங்க. நான் கேட்பேன், ஏன்னா அவங்க அழுகுறாங்க? அவங்க சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லை, நீ உள்ள போ என்று சொல்லி மறைச்சிட்டாங்க. எனக்கு 3 சித்திமார்கள் இருக்காங்க, ஒரு பெருமை இருக்காங்க. எல்லாரும் எம்ஏ படிச்சு நல்ல இப்ப ஹை சொசைட்டில நல்லா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு இயேசு இல்லை. பணம் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, கடம்பரை கிறிஸ்தவர்களாக வந்து இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலிருந்து தேவன் என்ன தெரிந்து கொண்டார். என் தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாதற்கு முன்பதாகவே அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில ஊழியக்காரையை மாறும் என்று அவர் என்ன இருக்கிறாரோ ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நாட்கள் ஆனது 10th கிளாஸ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தாய் மாமன் என்னுடைய தாய் இடத்துல போய் கேட்டார்கள், நீங்கள் நாகப்பட்டினம் போகிறோம், மகளை அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அனுப்ப மாட்டேன் என்று சொன்னாங்க. அதன் முன்பு சொன்னார்கள், உங்க சிஸ்டருடைய மகள் வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போவாங்க சொன்னார்கள். எனக்கு என்ன நல்ல பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு கூப்பிட்டாலும் எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லி என்னிடத்துல கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா அம்சம் தானே, நான் வருவேன் என்று சொன்னேன். இல்ல நீ வாமா என்று சொல்லி என்னை அப்படியே பர்மிஷன் வாங்கி என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள்.
என் கூட என்னுடைய இரண்டாவது தாயுடைய மூத்த மகளை எனக்கு துணையை அனுப்பினார்கள். கூடவே அவனுக்கு எந்த நியூஸ் தெரியக்கூடாது என்று சொல்லி. ஆனால் என்னுடைய தாய் மாமன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய இரண்டாவது தாயுடைய மகள் என்னுடைய சகோதரி நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். அப்போ இந்த நாகப்பட்டினம் வேணுங்கிற பீச்சில் உட்கார்ந்திருக்கும் போது மெதுவாக என் தாய் மாமன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். அவருடைய 2 கண்களில கண்ணீரினால் நிறையப்பட்டிருந்தது. என்னை நோக்கி பார்த்தார். என்னை பார்த்த 2 கண்களில் கண்ணீரோடு என்னை கேட்ட முதல் கேள்வி, எப்படியுமே இருக்கிறேன் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் நல்லதான என்னமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா உனக்கு சின்ன வயசுல நீ தாய் இருந்தவள், உங்க அம்மா நீ பிறந்த உடனே அம்மா இறந்துட்டாங்க, உங்க அம்மா முகத்தை நீ பார்த்ததில்லை, உங்க அம்மா உன்னை கூட பார்த்ததில்லை, ஓவர் ப்ளீடிங் ஆனதுனால உங்க அம்மாவோட உயிர் பிறந்தது. அந்த பிளட் குரூப் குறிப்பிட்ட பிளட் குரூப் வேணும் என்று சொன்னார்கள். அதை கொண்டு வரும்போது அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வாசல வரும்போது உன் தாயுடைய கண்கள் மூடப்பட்டது, உன்னையும் அங்க பார்க்கல, இன்னும் உனக்கும் தெரியாது என்று சொன்னார்கள். அந்த நாகப்பட்டினம் வேளாண் பீச்சில் நான் கத்துவேன், ஆண்டவரே எனக்கு அனாதையா, எனக்கு யாருமே இல்லையா, எனக்கு அம்மா இல்லையா என்று சொல்லி அந்த நேரத்துலதான் நம்ம 10ஆம் வகுப்பு படிக்கிற வரை நான் பட்ட உபத்திரங்களை என் கண்களுக்கு முன்பதாய் படக்காட்சியா இருந்தது. நொறுங்கி போனேன், அழுதேன். அப்போதுதான் ஒரு சத்தம் கேட்டது, விருதனை தன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என் காதுகளில் நினைத்தது. அதன் முன்பு எல்லாரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். 10th எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, டாக்டர் ஆகணும் என்று சொன்ன பியூர் சயின்ஸ் எடுத்து நான் படித்தேன். கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு ஊழியக்காரியாக மாற்றினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய எண்ணங்கள் வேற, ஆண்டுடைய எண்ணங்கள் வேற. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார், நீ விசேஷிப்பவள். அப்பெல்லாம் என்னுடைய தாய்மாமன், என்னுடைய சித்திமார்கள், என்னுடைய கூட என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மாவுடைய சொந்த அம்மா அவங்க சொன்னாங்க, இவ செத்து என் மகன் இருக்கக்கூடாதா, ஐயோ இவ என்னுடைய மகளை வெளியிட்டாலே, எவ்வளோ வார்த்தைகள் காதாலும் கேட்பேன், நெருங்கி போவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சாபக்கேடாயிருந்த என்னை இன்றைக்கு விசேஷத்தவளாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தேவனை மாற்றினார். இப்படி போனது. 2வது என்னுடைய கர்த்தருடைய கிருபையினாலே 19 வயதில் எனக்கு திருமணமானது. திருமணமான அதே மாதத்திலே கர்த்தர் கர்ப்பம் தரித்திருக்கிறேன் தந்தார். ஒரு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளைக்கு 9 மாதம் நிரம்பின உடனே, எனக்கு டெலிவரி டைம் வந்த உடனே லேபர் வார்டு கொண்டு போனார்கள். நான் சொன்னேன், எனக்கு பெண் பிள்ளை தான் பிறக்கும், என் அம்மா இறந்தது போல நானும் இறந்து போயிருக்கிறேன், என் பிள்ளை நீங்க பத்திரமா பார்த்துக் கொள்ளணும்னு சொல்லி அந்த லேபர் ரூமுக்கு போய்விட்டேன். ஆனால் கர்த்தரின் சிறுமை கண்டு எனக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தார். அழகான அவனுக்கு 2 சாமுவேல் 7:12 ஆண்டவர் எனக்கு எபனேசர் என்று பெயரிடும்படி செய்தார். இன்னும் கர்த்தருக்கு உதவி செய்தார் என்று அவனுக்கு எபனேசர் என்று பெயரிட்டேன். 2வது மகன் 4 ஆண்டுகள் கழித்து இன்னொரு மகனை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டேன். கர்த்தர் சொன்னதை செய்தேன். எப்படி என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. 19 வயதில் திருமணமானது. 24 வயதிலே கர்த்தருக்கென்று என்னை ஒப்புக் கொடுத்தேன். என்னுடைய 2வது மகன் 24 வயதில் பிறந்தான். அவன் பிறந்த சில நாட்கள்ல ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார். ஒன்றிரண்டமான அலங்காரம் உனக்கு வேண்டாம், உன்னை முழுமையாய் அர்ப்பணி, வரும் நாட்கள்ல இறையா 1:5 உன்னை ஜாதிகளுக்குள் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் பேசினார். ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனேன். அதன் மூலமாக அநேக சிக்ஷைகளை நான் அனுபவித்தேன். ஆனாலும் கர்த்தர் உள்ளவர், அவருக்கென்று ஒப்புக் கொடுக்க தேவன் கிருபை தந்தார். 24 வயதில் என்னுடைய நகைகள் எல்லாம் கழட்டி ஆண்டுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவருக்கு முழுமையாக என்னை ஒப்புக் கொடுத்தேன். அதன் பின்புதான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஒரு சாதாரண நற்செய்தியாளராய் நான் போய் சேர்ந்தேன். அங்கே ஜெப வீரராக கர்த்தருடைய கிருபையினாலே உண்மையோடு உத்தமத்தோடு மாதத்தில் 2 முறை போய் ஜெபிக்க தேவன் உதவி செய்தார். என்னுடைய பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை அவளுக்கு சமைத்து வைத்து நான் ஜெபகோபுரத்தில் போய் அநேகருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னுடைய சிறுமையை கண்டார், என்னுடைய உழைப்பை கண்டார். கர்த்தர் இடத்துல படிப்படியாய் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஒரு நற்செய்தியாளராய் அவர்கள் மூலமாய் அநேக இடங்களுக்கு அனுப்பப்பட்டேன். கர்த்தர் அவர்கள் மூலமாய் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். இப்படி போய்கொண்டு நாங்கள் 2011 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. நீங்க எல்லாம் நினைக்கலாம், எங்களுக்கு என்ன குறை இருக்கும், எங்க பார்த்து நல்லா இருக்காங்களே, என்ன குறை இருக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் என்னுடைய உள்ளத்திற்கிற வேதனை சொன்னால்தான் தெரியும். 2வது கர்த்தருக்கு தெரியும். அதே போல உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பாடுகள், வேதனைகள் இருக்கலாம்.
நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கூட நல்லதானே இருக்கிறாங்க என்று நான் இல்லலாம். ஆனால் நீங்க வாயை திறந்து என்ன சிஸ்டர் உங்களை பிரச்சனைன்னு கேட்டா நீங்க சொல்லும் போதுதான் தெரியும், ஐயோ இந்த பிரச்சனையா என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போனவள். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி என்னுடைய மூத்த மகன் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்த விஜய் பால் எபினேசன், அவன் ஃபர்ஸ்ட் இயர் ஐடி படித்துக் கொண்டிருக்கிறான். செம்லி வந்தது. அவன் சொன்னான் 3ஆம் தேதி இரவு, அம்மா பிப்ரவரி 6th உங்களுக்கு வெட்டிங் டே வருகிறது, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேண்டும் என்று கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு ஒரு கிஃப்ட் வேண்டாம், நன்றாக படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு வாங்க, தாய்க்கு நல்ல பேர் எடுத்துட்டு வாங்க சொன்னேன். அவன் சொன்ன அதெல்லாம் வரும் மம்மி, உங்களுக்கு நான் கிஃப்ட் தருவேன்னு சொன்னேன். ஏன்னா எங்களுக்கு 20வது வருஷம் வரப்போகிறது, 90 years கம்ப்ளீட் ஆகி 20th year வெட்டிங் டே வர்றதுனால அவன் சொன்ன அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன் என்று சொன்னேன். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி இரவு இந்த வார்த்தை பேசினார். 4ஆம் தேதி காலையில எங்க வீட்டு கூட்டத்தை நடத்த ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். என் மகன் வீட்டில் படுத்துக் கொண்டிருந்தவனை ஒரு 8 பிள்ளைகள் வந்து மெரினா பீச்சிற்கு என்னை அழைத்து சென்றார்கள். நான் சொன்னேன் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் அவன் சொன்னான், இல்ல மம்மி நீங்க இருக்கிறவரை எனக்கு ஒண்ணு வராது, நீங்க பயப்படாதீங்க, நான் தண்ணியிலாம் இறங்க மாட்டேன், நான் பத்திரமா பால் ஆகிட்டு வந்துடுறேன் என்று சொன்னேன். மிகவும் அழகானவன், அரிதானவன், தாய்க்கு குணப்படுத்துகிறவன், ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாதவன், தேவ பக்தி உள்ளவன். கர்த்தர் அவனை என் வயிற்றில் நான் சுமந்தது பாக்கியம் என்று இப்ப நான் உணர்கிறேன். அப்படி இருந்தேன். அவன் இடத்துல சொன்னேன், இப்ப படி கிஃப்ட்லாம் ஒன்று வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் 4ஆம் தேதி பிள்ளைகளோடு அவன் மெரினா பீச்சிற்கு போனேன். என் வீட்டு கூட்டத்தெல்லாம் முடித்து 3 மணிக்கு என்னுடைய செல்போன்ல இருந்து அவனுடைய போனுக்கு நான் எடுக்கிறேன். போன் லிஃப்ட் பண்ணவில்லை. நான் நினைத்தேன் பிள்ளைகள்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் போல, நம்ம அப்புறமா பேசலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த போன 11 பிள்ளைகளே ஒரு பிள்ளையுடைய தாய் எனக்கு போன்ல அழுகையின் சத்தம் கேட்டது. அவங்க சொன்னாங்க, பீச்சில் வந்து எனக்கு போன் வந்தது, எப்படியம்மா என்ன என்று கேட்டார்கள். சொன்னேன், ஆமா பிள்ளைகள் எல்லாம் பீச்சுக்கு போயிருக்கிறார்கள், என் மகன் என் இடத்துல சிட்டி சென்டர் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் வந்தான் என்று சொன்னார்கள். இல்ல இல்ல பீச்சுக்கு தான் போனார்கள். என் கையில் என் பிள்ளை மேல் வைத்து ஜபம் பண்ணி அனுப்பியிருக்கிறேன், பத்திரமா போயிட்டு வருவாங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இப்ப ஃபாஸ்டிங்ல தான் இருக்கேன், ஜபம் பண்றேன், உங்க பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது என்று சொல்லி அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்லி என் போனை நிறுத்தி விட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து என் கணவர் எனக்கு போன் பண்ணி சொன்னார், மெரினா பீச்சில் வந்து எனக்கு ஒரு போன் வந்தது என்று சொன்னார். நான் சொன்னேன், என்னன்னு தெரியலையே, இன்னொரு அபி அம்மா கூட இப்படி பேசியிருக்கிறாங்க என்று சொன்னேன். இல்ல இல்ல என்னன்னு தெரியல, அவங்க பயப்படாத, நான் போயிட்டு உடனே உனக்கு போன் பண்றேன்னு சொன்னாங்க. அவனுக்கு பிபி இருக்கிற ஒரு மனுஷன். அவர்கள் போனார்கள். ஆபீஸ்ல இருந்து போன உடனே 11 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் மிஸ்ஸிங், 3 பிள்ளைகள் தண்ணீரில் அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த பீச்சில் இருக்கிற ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் சொன்னார்களாம். இவருக்கு போய் என் கணவர் போய் இப்படியே விழுந்து விட்டாரா, பார்த்தால் என் பிள்ளை இல்லை, என் அழகான பிள்ளை இல்லை. அந்த பீச்சில் அவர் கதறினாராம். எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு போன் பண்றேன்னு சொன்னது 1 மணி ஆச்சு, 1 ஆச்சு, போனே வரல. நானும் அடிச்சுட்டே இருக்க லிஃப்ட் பண்றதில்லை. அந்த முன்னாடி போன் பண்ண அந்த லேடிக்கும் பண்ற, அவங்களும் எடுக்கிறதில்லை. அங்க என்ன நடக்கிறது என்றால், தயவு செய்து என் மனைவிக்கு சொல்லுறாதீங்க, என் மனைவி பைத்தியக்காரனை விடுவா, யார் போன் பண்ண என் மனைவி யாருக்கு போன் பண்ணாலும் நீங்க எது சொல்லுறாதீங்க என்று சொல்லி அவர் ஒரு பிபி இருக்கிற மனுஷன், பிளட் பிரஷரோடு இருக்கிற ஒரு மனுஷன் அவளுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தாராம். நான் இப்படியே இருக்கும்போது என் பக்கத்து வீட்டுக்கார இடத்துல சொன்னேன், தயவு செய்து நீங்க போன் பண்ணுங்களேன், என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு மனசுல என்னமோ பயமா இருக்கு என்று சொன்னேன். அவருக்கு போன் பண்ணா என் கணவர் எடுக்கவில்லை, இன்னொருத்தர் யாரோ எடுத்து பேசினார்கள். நான் சொன்ன ஸ்பீக்கர் போடுங்கன்னு சொன்னேன். இல்லை இறங்கு என்று சொல்லி அவர்களுடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தது. முடிஞ்ச உடனே என்னாச்சு சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களை பிரேயர் பண்ண சொல்றாரு, எப்படி அப்பா உங்களை பிரேயர் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி இருந்தேன். 7 மணி இருக்கும். நம்ம வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் ஜனங்க வந்து கூட ஆரம்பித்தார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னானது எது எங்க என்னானது என்று சொன்னால் அப்பதான் சொல்லுகிறாங்க. உடனே நான் மறுபடியும் போன் பண்ணினேன். பண்ணும்போது என்னுடைய தம்பி எடுத்தான். அவன் சொன்னான், தைரியமா என்னுடைய பேர் புஜ்ஜி என்று கூப்பிடுவார்கள் வீட்டுல, புஜ்ஜி தைரியமாயிரும், எப்படியோ தண்ணியில அடிச்சு கொள்ளப்பட்டு போயிட்டான், ஆனா கண்டுபிடிச்சிருவாங்க, நீ பயப்படாது என்று சொல்லி சொன்னான். அப்படி இந்த ரோட்ல விழுந்து அழுத நண்பர்கள் உனக்காக பகல் முழுவதும் உதவி செய்தேன். அநேக பெண்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொன்னேன். வந்த அத்தனை பேருக்கு ஆகாரத்தை கொடுத்தேன்ப்பா. என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்துன்னா ஏன் நீங்க விட்டுட்டு
முடியல. ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம், யோனாவின் தேவனை நான் சேவிக்கிறேன், கண்டிப்பா என் பிள்ளை ஊரோடு வருவான் என்று சொல்லி நினைத்தேன். மறுநாள் காலையில போன் வந்தது, நீலாங்கர பீச்சில் ஒரு பிள்ளை கிடக்கிறான் வந்து பாருங்க என்று சொல்லி. என் கணவர் போய் பார்த்தா என் மகன் வந்தது. தூங்கின நிலைமையில நீலா பீச் எங்கே, அங்கிருந்து தண்ணீர் அடித்துக் கொள்ளப்பட்டு நீலாங்கர பீச்சில் பிள்ளை வந்து ஒடுங்கி கிடந்தான். ஒரு நிமிஷம் விட மாட்டேன். ஒரு கொசு கூட அவன் மேல் வந்து விழுந்தால் சொல்லுவேன், பிள்ளையோட ரத்தமா குடிக்கிறேன் சொல்லி அடிப்பேன், அந்த கொசுவை சாகடிப்பேன். என்றால் சிறு வயதிலிருந்தே நான் தாயோட அன்பு இல்லாமல் வளர்க்கப்பட்டேன். என் பிள்ளைகளுக்கு தாயோட அன்பு இல்லாமல் போகக்கூடாது என்று சொல்லி செல்லமாய் வளர்த்தேன். அதே போல அவனும் என் பிள்ளைகளும் தேவ பக்தியிலே வளர்ந்தார்கள். ஒரு கெட்ட பழக்கம் இல்லை. ஒரே ஒரு முறை சொன்னான், அம்மா பிள்ளைங்கெல்லாம் பீச்சுக்கு வந்து சினிமாக்கு போறாங்க மம்மி, ஒரே ஒரு முறை தியேட்டர் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்தவரம்மா என்று கேட்டான். சொன்னேன், இல்லப்பா நான் ஊழியம் செய்வேன், நீங்க தியேட்டர்ல இருந்து வெளியில வந்தா யாராவது ஒருத்தர் பார்த்தார்கள் என்றால் சோதிய பிள்ளை என்று சொல்லுவார்கள், அதற்கு மேலாக ஆண்டுடைய நானும் தோஷிக்கப்படும் என்று சொன்னேன். அன்றைக்கு என்னுடைய பாஸ்டர் சொன்னார், ஐயோ பீச்சுக்கு போகாமல் தியேட்டருக்கு போயிருந்தா கூட பரவாயில்லையோ என்று சொன்னார்கள். பிள்ளை செத்து போய் கிடந்தான். நான் சொல்லுகிறேன், அங்கே தயவாய் கூட்டிட்டு போங்க. இந்த கை எத்தனையோ பேரை உயர்த்தப்பட்டது, இந்த கையின் மூலமா எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்தது. இந்த கையினால ஜெபிக்கும் போது அநேகர் எழுந்துனாங்க. என் பிள்ளை எழுந்துவாங்க, கூட்டிட்டு போங்க என்றால் சொன்னேன். யாருமே என்ன கூட்டிட்டு போல. கடைசியாக ஒரு 4:30 மணி இருக்கும் என் பிள்ளை இன்னும் கொண்டு வரவில்லை. அப்போதுதான் என் அன்பு தாயார் ஸ்டெல்லா விழுக்கிற நபர்கள் எனக்கு போன் மூலமாய் பேசினார்கள். சொன்னாங்க, ஒரு பிள்ளை அவங்களுடைய பிள்ளை எனக்கு பேசினார். அம்மா ஸ்டெல்லா அம்மா உங்ககிட்ட பேசினாங்க, அந்த துக்கத்திலே பைத்துக்காரை போல உட்கார்ந்திருந்தேன். ஒன்றுமே தெரியவில்லை எனக்கு, என்ன ஆனது ஏதானது என்று தெரியவில்லை. போகும்போது ஹேண்ட்ஸமாய் போலவன் வரும்போது கருவில முகத்தோடு வந்தான். அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவங்க சொன்ன எடுத்தவர்னு சொன்ன வார்த்தை, மகளே எப்படிமா விட்ட, ஐயோ நான் எழுந்தது போல நீ எழுந்துட்டே இந்த கதை நாடு. சொன்னேன், அம்மா எனக்கு தெரியல, விளையாட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா என்னானது என்று தெரியலம்மா என்று சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, தைரியமாயிரும், கர்த்தரை ஆறுதல் படுத்துவார். நானும் இந்த பாதையில கடந்து போனேன், ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு என்னை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார், உன்னையும் பயன்படுத்துவார். அவனுக்காக ஜெபிக்கட்டுமா என்று கேட்டார்கள். ஜெயம் பண்ணணும், அவங்க ஜெயம் பண்ணிட்டே இருக்காங்க. என் மைண்ட் எங்கேயோ இருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒரே ஒரு சத்தம் கேட்டது, மகளை ஆறுதல் படுத்துங்கப்பா என்று சொன்னார்கள். கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. என்னெல்லாம் என் பிள்ளை எப்ப வருவான், அவன் எப்ப பார்ப்பேன் என்று சொல்லி அதன் பின்பு என் பிள்ளையை கொண்டு வந்து கடத்தினார்கள். வந்து கடத்தின உடனே என்னோட சின்ன மகன் சொன்னான், இவன் என்னுடைய அண்ணா கிடையாது, இவன் என்னுடைய அண்ணாவே கிடையாது. பிரியமானவர்களே, அதெல்லாம் நான் நினைத்து பார்ப்பேன் என்றால் என் உள்ளம் ஹார்ட் வெடித்து விடும். ஒரு நிமிஷம் அந்த குழந்தையை அன்றைக்கு நான் எப்படி விட்டேன் என்று எனக்கு தெரியாது. என் தேவன் எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருந்தார், என் பிள்ளையை நான் பத்திரப்படுத்தி வைத்திருப்பேன். அதன் வந்து ஒரு 9:45 இருக்கும். என் அன்பு அண்ணன் டாக்டர் பால் அவர்கள் வந்தார்கள். அவர் கார் இறங்கும் போது வேகமாய் ஓடி வந்தார். வேகமாய் ஓடி வந்து என் கரத்தை பிடித்தார். ஒரு கையிலே என் கரத்தை பிடித்தார், இன்னொரு கரத்தில் என் கணவருடைய கரத்தை பிடித்து நடுவில் நின்றார். என் பிள்ளையுடைய சரீரம் படுக்க வைத்திருக்கிறது. அந்த சரீரத்தை பார்த்து 15 நிமிடம் பேசவே இல்லை. தேம்பி அழுதார். இதே போலதான் ஏஞ்சல், இதே போலதான் அவள் இறந்து போனாள், இதே போலதான் என்ன ரிசல்ட் வரல, இதே வயசுதான் சிஸ்டர். முதல் கேள்வி நான் கேட்டது, என்ன எனக்கு எப்படி நடந்தது? நான் அன்றைக்காக உண்மையாக ஓடுவேனே, அன்றைக்காக நான் செயல்பட்டேனே, ஜீசஸ் கால்ஸ்ல சொல்லும் போதெல்லாம் நான் ஓடுவேனே, இப்படி எப்படியே கேட்டேன். அவர் சொன்னார், ஏன் என்ற வார்த்தைக்கு பதில் இல்லம்மா, ஏன் என்ற கேள்விக்கு பதிலும் இல்லை. ஏஞ்சல் நடக்கும்போது கூட ஏன் 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 என்று கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஆனால் இன்றே வரை அதுக்கு ஆன்சரே வரல. ஆனால் ஒன்று, இவன் நம்மை அழ வைத்துட்டு தேவனிடத்தில் சந்தோஷமா இருக்கிறார். நேற்று இரவு நான் உனக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் காரியங்கள் எனக்கு சொன்னார் என்று விசுவாசப்பட்டியல்ல என்னுடைய பேர், என்னுடைய குடும்பத்தின் பேர் எழுதியிருக்கிறார், பரலோகத்தில் சந்தோஷமா இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதன் முன்பு 45 நிமிடம் எங்களோடு கூட இருந்தார். அதன் முன்பு போகும்போது தன் கையை தலைமையில் வைத்து, ஐயோ இந்த நிலைமையில எங்களை விட்டு நான் எப்படி போவேன் என்று சொல்லி வேகமாய் காரை ஏறி
வேகமாக போய்விட்டார். திரும்பி பார்க்காமல் போய்விட்டார். எத்தனையோட சர்வத்தை கொண்டு போய் என்ன நடக்கும் என்ன தெரியுமா? பிப்ரவரி 3ஆம் தேதி சொன்னான், 4ஆம் தேதி இறந்து போனான், 5ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டான். அதே திருமண நாளிலே, அதே வெட்டிங் டே இன்றைக்கு 20வது வருஷத்தின் திருமண நாளிலே 2 கைகளினால் என்னுடைய செல்ல பிள்ளை கொண்டு போய் புதைத்தோம். நான் எவரலோன் என்று போதவர் பாடும்போது நான் கதறி கத்தினேன். வியாரலோன், நான் வளநாடுகள் என்று கத்தினேன். பைத்துக்காரை போகலாமோ, ஒன்றுமில்லாதவர்களாய் போனோம். ஒரு பக்கம் துக்கம் வேதனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனுஷனுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை முறுக்கினது. பலர் பலவிதமாய் பேசினார்கள். கிறிஸ்துவ மக்களையே பேசினார்கள். இவன் என்ன பாவம் பண்ணாலோ தெரியல, ஏதாவது பண்ணிருப்பாங்க, அதனால்தான் இப்படி ஆச்சு என்று பலர் பேசினார்கள். சிலர் சொன்னாங்க, வேணும்னே அவனை பீச்சுக்கு அனுப்பிச்சது, அவன் கொண்டுட்டார் என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள், இவன் இங்க ஊழியமே செய்ய மாட்டா, இவன் ஊழியம் அவள் தான் முடிஞ்சு போச்சு என்று சொன்னார்கள். புறஜாதி மதஸ்தார் அல்ல கிறிஸ்தவர்கள் பேசினார்கள். இதுதான் அந்த உலகம் தெரியுமானவர்களே. நம் நெருங்கி போயிருக்கும் போது, உதைக்கப்பட்டிருக்கும் போது, தள்ளப்பட்டிருக்கும் போது ஒருவரும் நம்மை ஆறுதல் படுத்த மாட்டார்கள். இழந்த தகப்பனார் டிஜே விளக்கமாக சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நாம் அழியும் போது நம் கூட ஒருவரும் அழக மாட்டோம், அழமாட்டார்களாம். ஆனால் நாம் சிரிக்கும் போது எல்லாரும் நம்ம கூட வந்து சிரிப்பார்களாம். அந்த நிலைமையில் நான் கடந்து போனேன். இப்படி இருந்தது. நாட்களாக ஆக ஆக என்ற உள்ளத்திலே பல கேள்விகள், பல பாரங்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது. என் அன்பு தாயார் மே மாசத்துல 31ஆம் தேதி எண்ணுகிறேன், அன்றைக்கு என்னை கூப்பிட்டார்கள். ஜபகோபுரத்துக்கு வரையா, என்னை பார்க்கணும், ஆசையா இருக்கிறது, என்னால் வர முடியாதுமா, நீ வரையா என்று கேட்டார்கள். சரிமா நான் வர என்று சொல்லி என்னுடைய மகனுடைய போட்டோ கொண்டு போய் காண்பித்தேன். என் கணவரும் என்னுடைய சின்ன மகன் போனோம். போனவுடனே கட்டி அனைத்து முத்தம் என்று சொன்னார்கள். ஐயோ, நான் இழந்தது போதே நினைத்துட்டேம்மா, எப்படிமா இழந்த என்று சொல்லி அவங்க சொன்ன வார்த்தை, 10 வேறுதான் 10 ஏறும், மற்றவர்களுக்கு தெரியாதுமா. மற்றவர்கள் பலவிதமாய் சொல்லுவார்கள், துக்கப்படாதீங்க, அழாதீங்க, மறந்துருங்க, நாட்கள் ஆயிடுச்சு, விட்டுருங்க, இன்னொரு பிள்ளைய பாருங்க என்று சொல்லுவார்கள். ஆனால் பெற்றவங்களுக்கு நமக்கு தான் தெரியும் அந்த பாரம் வேதனை. இருந்து 25 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் அவருடைய போட்டோ பார்த்தால் இன்றைக்கும் என் பிள்ளை சின்ன பிள்ளையாகவே எனக்கு தோன்றுகிறாள். இன்னும் நான் இன்றைக்கும் அழுது கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். பல வார்த்தைகளாலே எங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுத்தி ஜெபம் பண்ணி அனுப்பினார்கள். மே மாதம் போய்விட்டு வந்து ஜூலை 1ஆம் தேதி டாக்டர் டிஜே தினகரன் அங்கிளுடைய பிறந்த நாள் வந்தது. ஜபகோபுரத்திலிருந்து ஜூன் மாதம் 29 என்று எண்ணுகிறேன். அன்றைக்கு ஒரு போன் வந்தது, சிஸ்டர் ஜூலை 1ஆம் தேதி அங்கிளுடைய பர்த்டே, அது முதல் வெள்ளிக்கிழமை வருகிறது, நீங்க தயவு செய்து வந்து ஒரு சின்ன வார்த்தை சொல்லுறீங்க, என்ன நீங்க அந்த பாதையில கடந்து போயிருக்கிறீங்க, அவருடைய கிருபை அந்த மேல இருக்கு சிஸ்டர், நீங்க வருவீங்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன் வரமாட்டேன்னு சொல்லி செல் ஆஃப் பண்ணி வைத்து விட்டேன். அப்போது நான் உடனே பரிசுத்தாவின் சொன்னார், இவன் எழுதி கொண்டிருக்கிற காலம் போய்விட்டது, நீ எழுந்து பிரகாசிக்கிற நாட்கள் வந்துவிட்டது, நீ எழுந்து என்று சொன்னார். நான் சொன்னேன், என்ன போய் பிரசவம் பண்ண போறேன், என் பிள்ளையை நீங்க காப்பாற்றிருந்தால், என் பிள்ளை உயிரோடு கொண்டு வந்திருந்தார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுவேன், இன்றைக்கு நான் என்ன போய் இப்ப பிரசவம் பண்ண போறேன் என்று சொன்னேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ போய் மீறி உன் வாய்க்கு வாயாய் நான் இருப்பேன், நான் பேசுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்றைக்கு போய் நின்றேன். 1/2 மணி நேரம் பேச்சே வரல, தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். கர்த்தர் இப்படிதான் என்னை எடுத்து நிறுத்தினார். இன்றைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். ஒன்று கர்த்தருடைய கிருபை, 2வது ஜீசஸ் கால்ஸ் இருக்கிற என் அன்பு ஃபவுண்டர்ஸ் உடைய ஜெபம், 3வது அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஜெபம், 4வது இந்த உலகமெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சாபக்கேடாக இருந்த என்னை இன்றைக்கு விசேஷித்தவளாய் தேவன் வைத்திருக்கிறார். உங்களும் பயப்பார். ஆனால் ஒன்று, நாம் மனுஷருக்கு பயப்படக்கூடாது. நம்மை சாகடிக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. ஆனால் நம்மை நரகத்திலே தள்ளாமல் இருக்கிற அந்த தெய்வமாகி இயேசுவுக்கு நாம் பயப்பட வேண்டும். இந்த நாள் வரை அவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். 2வதாக அவர் யாரை விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ண. 2வதாக மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனோ தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார்.
இரண்டாவதாக செகண்ட் பாயிண்ட் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை அவர் விசேஷித்தவராய் மாற்றுவாராம்? மனுஷருக்கு முன்பதாக யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்கள், அதுதான் டெஸ்டிமனி, சாட்சி. யாரெல்லாம் தேவனுக்கு முன்பதாக சொல்றது ஈஸிங்க, ஆனா மனுஷனுக்கு முன்பதாக, குல கோத்திரத்தாருக்கு முன்பதாக, உறவினர்களுக்கு முன்பதாக, சொந்தக்காரர்களுக்கு முன்பதாக, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, புறஜாதி மதஸ்தாருக்கு முன்பதாக இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை, இயேசுவை பற்றி, சிலுவையை பற்றி நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் அவர்களை தான் கர்த்தர் விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். இன்றைக்கு நான் என்ன சொல்லுகிறோம், எனக்கு பெரிய அற்புதம் நடக்கட்டும் அப்பதான் நான் சாட்சி சொல்லுவேன், என் பிள்ளை கல்யாணம் நடக்கட்டும் அப்பதான் நான் சாட்சி சொல்லுவேன், எனக்கு இந்த வியாதியில இந்த விடுதலை கிடைக்கட்டும் அப்பதான் நான் சாட்சி சொல்லுவேன். இல்லைங்க, அது ஒரு சாட்சி தான். ஆனா நம்ம உயிரோடு இருக்கிறோமே, அது ஒரு பெரிய சாட்சி. இந்த நாம் விடுகிற ஆக்சிஜன் ஆனது நமக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போகாம ஃப்ரீயாய் கர்த்தர் விடும்படி கிருபை தருகிறாரு, நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறாரு, பராமரிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, விடுவிக்கிறாரு. அவருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பதாக மாத்திரல்ல, மனுஷனுக்கு முன்பதாக நாம் அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மனுஷனுக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறீர்களா? தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறது ஈஸிங்க. நம்ம ஜெப வேளையில ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, எனக்கு இதை செஞ்சீங்க, உமக்கு ஸ்தோத்திரம், இதை செய்ய போறீங்க, உமக்கு நன்றி என்று சொல்றது ஈஸி. ஆனால் மனுஷருக்கு முன்பதாக, தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, புறஜாதி ஜனத்தாருக்கு முன்பதாக, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, வேலை ஸ்தலத்திலே கர்த்தருக்கு முன்பதாக மாத்திரல, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக இயேசுவை பற்றி அறிக்கையிடுகிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்ட எனக்கோ நமக்கோ அது தேவ பலன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவரை நாம் மனுஷருக்கு முன்பதாக அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் பரலோகத்திற்கு தனது குமாரன் முன்பதாக அவர் நம்மை அறிக்கையிடுவார். இங்க நம்ம சாட்சி சொல்லாம, இங்க நம்ம அறிக்கையிடாம இருந்தா மேல போனா அவர் சொல்லுவாரு, இந்த யாரும் எனக்கு தெரியாது என்று சொல்லுவார். அப்ப நம்மளை பார்த்து விசேஷித்தவர்கள் என்று நம்ம ஆயிரம் சொன்னாலும் நடக்காது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விசேஷித்தவர்களாய் மாற வேண்டுமா? விசேஷித்த அபிஷேகம் உனக்கு வேண்டுமா? விசேஷித்த வல்லமை நீ பெற வேண்டுமா? உன் சொந்தக்காரர்கள் மத்தியில் விசேஷித்தவர்களாய் ஆசீர்வாதங்களை பெறணுமா? நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? மனுஷனுக்கு பயப்படாது. இரண்டாவதாக மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய். மூன்றாவதாக 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவன் எவனோ மன்னிக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் மூன்றாவதாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறாயா? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய். அப்படி என்றால் என்ன? மற்றவர்களுக்கு அபிஷேகம் இருக்கும், நமக்கு இருக்காது. ஆனா அதை பார்த்து சிலர் சிரிப்பாங்க. அது இல்லாம பரிசுத்த ஆவியானவர் சொன்னாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்ல மாட்டாருங்க, இதெல்லாம் சொல்லுவாரு. நல்லது சொன்னா அவர்தான் சொன்னாருன்னு எடுத்துக்குவோம். கண்டிச்சு சொன்னாருன்னா இதெல்லாம் அவர் சொல்லிருக்க மாட்டாரு என்று சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதே. அப்படி நீ பேசாம இருப்பாயானால் உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரை மேன்மைப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். பெந்தகோஸ்து நாளில் அவர்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கும் போது ஆவியானவர் இறங்கினார். அதுதான் பரிசுத்த ஆவி. ஆனால் அந்த பரிசுத்த ஆவி என்றால் என்ன? பரிசுத்த ஆவி என்பது ஒரு கிஃப்டம். நம்ம 9 வரங்கள் பார்க்கிறோம். அதுல சுகமளிக்கிற வரம், அந்நிய பாஷை பேசுகிற வரம், வியாக்கியான வரம், அப்புறம் பிசாசுகளை விரட்டுற வரம், விசுவாச வரம், குணமாக்குகிற வரங்கள், எத்தனையோ இருக்கு 9 வரங்கள். ஆனால் எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த பரிசுத்த ஆவி என்பது ஒரு வரமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஞானஸ்நானம் பெற்று தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி என்கிற வரத்தை பெறுவீர்கள். இங்க இருக்கிற அத்தனை பேருடைய பாவங்கள் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். அத்தனை பேருடைய பாவங்களை என் இயேசு மன்னித்திருக்கிறார். கட்டாய
கட்டாயமாக உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவி என்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார். இல்லாதவனுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசாது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செயல்படுத்தாது. மீகாவிலே பார்க்கும்போது மீகா 4 மல்கியா 4 அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசி பார்த்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கிறது, நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவரை செட்டை மேலுக்குள் உங்களுக்கு என்ன வரும்? ஆரோக்கியம். அதுதான் நீதியின் சூரியன். யார்? பரிசுத்த ஆவியானவர். He is Holy Spirit. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது. 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தை 4ஆவதாக நாம் வாசிப்போம். வாசிங்க. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிறோம். 4ஆவதாக அவர் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள். நம்ம சொல்றோம் கவலைப்படாதுன்னு சொல்றாங்க, ஆனா கவலை தானா வருது. ஒரு முறை அப்படிதான் கவலையோடு கண்டிருந்தேன். ஒரு மீன் கருந்தார், கவலை மீன் கத்திக்கிட்டே இருந்தார். அன்னைக்குதான் தெரிஞ்சது இந்த மீன் பேர் கவலை. கவலைன்றான். ஏற்கனவே நம்ம கவலையா இருக்கிறோம், இதுல கவலை மீனுங்கிறான்னு வெளியே வந்து உண்மையாவே நான் நினைச்சேன் என்னதான் கிண்டல் பண்ணிட்டே சொல்றான்னு நினைச்சேன். நான் மனசுக்குள்ள நினைச்சேன் உள்ள கவலையா இருக்கிறது அவனுக்கு என்ன தெரியும். கடைசியில பார்த்தா கவலை மீன் ஒண்ணு இருக்கும். இந்த ராயபுரத்துல நல்ல மீன் ஸ்பெஷலிஸ்ட் போல. நீங்க நல்ல மீன் சாப்பிடுவீங்களா? சீப்பேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கிற மீன் தான். அப்ப அந்த கவலை மீன் சொன்னாங்க, கவலைன்னு. அப்ப நான் சொன்னேன், என்ன சார் இது கவலைங்கிறீங்க? மேடம், உங்க கவலை எல்லாம் போறது கவலை மீன் கடவுள் சிருஷ்டித்து இருக்கிறார் மேடம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே. எஸ்பெஷலி லேடிஸ், நமக்கு எவ்வளவோ கவலை. ஜென்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம பாருங்க 4 ஜென்ஸ் தான் இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சு காட்டிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சின்ன விஷயத்தை பெருசாக்கி ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருப்போம். லேடிஸ்க்கு எப்பவுமே நதி, அதாவது தண்ணீர், சமுத்திரம் எங்க இருக்குன்னா கண்ணில் தான் இருக்கும். புருஷன் ஒரு வார்த்தை பேசினா அழுவோம், பிள்ளைங்க படிக்கலன்னா அழுவோம், சர்வத்துல ஒரு தலைவலி வந்தாலும் அழுவோம். ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துருது. கவலைப்படுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளை கொடுத்து கவலைப்படாது, உன் கணவன் கொடுத்து கவலைப்படாது, உன் எதிர்காலத்தை கொடுத்து கவலைப்படாது, எதை கொடுத்து கலங்காது. ஆகாய பறவைகளை நான் போஷிப்பது போல உன்னை நான் போஷிப்பேன், உன் குடும்பத்தை போஷிப்பேன், உன் பிள்ளைகளை போஷிப்பேன், உன் தேவைகளை எல்லாம் நான் சந்தித்து உன்னை நடத்துவேன். 4ஆவதாக கவலைப்படாதிருங்கள். 5ஆவதாக 31ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் விசேஷித்தவர்களா மாறணுமா? அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்றால் என்ன? அவரையே தேடுங்க. இன்றைக்கு அவரையே தேட நீங்க வந்திருக்கிறீங்க, அவரையே தேட நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஆனாலும் எல்லாவற்றையும் ஓதிக்கிட்டு அவர் ராஜ்யத்தை தேட வந்திருக்கிறோமே, அவருடைய நீதியை தேட வந்திருக்கிறோமே. அவர் இன்று முதல் நம்மை விசேஷிப்பவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 6ஆவதாக 37ஆம் வசனத்தை வாசிப்போம். எஜமான் வருவதை விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். 6ஆவதாக அவர் சொல்லுகிறார், விழித்திருங்க, தூங்கிட்டே இருக்காதீங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க, நீங்க ஒருத்தர் கூட தூங்கல பாருங்க. ஜீசஸ் கால்ஸ்ல சத்தமா மைக்ல பேசுவோம், மியூசிக்ஸும் இருக்கும். நல்ல வேலை மியூசிக் இல்லைங்க, நல்ல மியூசிக்ஸ் இருக்கு. ஆனாலும் ஒரு அம்மாவது தூங்குவாங்க. ஒரு அம்மா கேட்டேன், ஏன்னா தூங்குறீங்க? நான் தூங்கல சிஸ்டர், உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க நல்ல பிரசங்கம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு அம்மா கேட்டேன், நீங்க ஏன் தூங்குறீங்க? வீட்டுல தூக்கமே வரல, இந்த பிரசங்கம் கேட்டா எனக்கு நல்ல தூக்கம் வருது. அங்க சொல்றாரு, விழித்துருங்க. ஆனா நீங்க நல்ல பிள்ளைங்க, தூங்காம வசனத்தை கேட்கறீங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மணிவாளம் இயேசு வரப்போகிறார்.
நீங்க எவ்வளவுதான் வீடு வாங்கினாலும் கார் வாங்கினாலும் பங்களா இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு நாள்ல விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆகியால் ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருங்க, அலர்ட்டா இருங்க. வீட்டுக்கு ஒரு பெரிய பெரிய வீடுகளுக்கு நம்ம போகும்போது இன்றைக்கு கிறிஸ்து வீடுகள்ல நாய்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாய்களை குறித்து ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஒரு பாஸ்டர் இடத்துக்கு ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா கருப்பா ஹைட்டா வெயிட்டா இருப்பார். ஆனா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போவார். அப்போ சில கிறிஸ்தவ சபை பிரான்ச் அவர். அப்ப ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு மெசேஜ் கொடுக்க போனேன். போனா அவரை போலவே கருப்போ ஒரு டாக். அவர் எனக்கு தெரியாது, அவர் யாரும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த கருப்பு டாக் கத்த ஆரம்பிச்சது. உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம், பிளாக்கி கத்தாத அப்படின்னு. அந்த பிளாக்கியும் கத்தாதன்னு சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க. பிளாக்கி கத்தாதன்றாரு. யார் அந்த பிளாக்கின்னு சொல்றாருன்னு பார்த்தா அவரே பிளாக்கா இருக்காரு. அவர் பிளாக்கா இருக்காரு. அவர் டிரெஸ் மாத்திரம் ஒயிட்டா இருக்கு. நாய்க்குட்டியும் பிளாக். கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் ஹைட்டுக்கு பிளாக் டாக். எப்படி போர்டு போட்டிருக்காங்க, பீவர் ஆஃப் டாக். நாய்கள் ஜாக்கிரதை. அதே போல ஆண்டு சொல்றாரு, ஜாக்கிரதையாயிருமா, தூங்கிட்டே இருக்காதம்மா, விழித்திருமா. அதுக்காக நைட்ல தூங்காம இருக்காதீங்க. ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணுமா. என்னுடைய 2 கண்களும் அழுது 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 கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க. கண்ணுல தண்ணி இல்லாம இருக்கக்கூடாது. அதே போல 2 கண்களும் இரவுல தூங்கு எத்தனையோ நாளாச்சு. என் பிள்ளை இறந்ததுல இருந்து 3 வருடங்கள் சரியான ஒரு தூக்கமே இல்லை. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மிட் நைட்ல உணர்த்திட்டே இருப்பேன். படுத்துட்டு ஆண்டோட பேசிட்டே இருப்பேன். பக்கத்துல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல யாரு இருக்கான்னு தெரியாது. பாவம், அவர் அவ்வளவு டயர்டு. அவங்களுக்கு கரெக்டா 9க்கு சாப்பிடுவாங்க, படுத்துருவாங்க. அதே 6 மணிக்கு யார் எந்திரிச்சாங்க இல்லையா அவங்க எந்திரிச்சிருவாங்க. சில வீடுகள் அப்படி இருக்கு. வைஃப் என்ன பண்றா, தூங்குறாளா இல்லையா. சில வீடுகள்ல கரெக்ட் சத்தம். தூங்குற நேரத்துல நம்ம தூங்கணும். எனக்கு அந்த 2 கண்களுக்கு அந்த ஐ டிராப்ஸ் வாங்கி போட்டுட்டு இருக்கேன். டாக்டர் சொன்னாங்க அந்த தண்ணீர் வர்றதுக்குன்னே ஒரு டிராப்ஸ் இருக்கு, ஐ டிராப்ஸ். அதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அன்பானுடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார், நீ விசேஷித்தவள். என்னன்னா விழித்திரு. ஜபம் பண்ற நேரத்துல ஜபம் பண்ணுங்க, உபவாசிக்கிற நேரத்துல உபவாசிங்க, ஆண்டவரை தேடுற நேரத்துல தேடுங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு 3 நாட்கள் என்னிலிருந்து உபவாசம் எடுக்க சொல்லிட்டாரு சிஸ்டர், நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னாங்க. 2-2.5 மணி இருக்கும். என் வீட்டுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டன் குழம்பு பண்ணிட்டு இருக்கேன் கிச்சன்ல. உடனே வந்தா, என்னமா ஒரு மாதிரி வாசனை வருது அப்படின்னா, மசாலாம் போட்டு நல்ல வாசனை வருது, மட்டன் செய்யறோண்டி. உடனே வந்தா, ஏமா எனக்காக ஜெபம் பண்ணுமா அப்படின்னா, என்னத்துக்கு ஃபாஸ்டிங் முடிக்க போறேன். இப்பதான் சொன்னேன் 3 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன்னு சொன்னல. என்னம்மா எனக்கு பயங்கர பசிக்குது போனோம். ஆண்டவர் சொல்லுவாரு, அதெல்லாம் ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங். கர்த்தர் நம்ம ஃபாஸ்டிங் போடுன்னு சொன்னா நம்ம போட்டோம்னா அவர் கண்ட்ரோல் எடுப்பார். 3 days என்ன, 4 days என்ன, 5 days என்ன, 7 days என்ன கூட அவர் நமக்கு பசியே இருக்காது. நான் என்னோட அனுபவத்தோடு பேசுகிறேன். 7 நாள் சாப்பிடவே மாட்டேன். 7வது நாள் இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு முள் மேல போகிறதுக்குள்ள நமக்கு வயிற்று பரட்டி விட்டுரும். ஆண்டவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த 7 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங், அந்த டைம் வரை நமக்கு பசியே இருக்காது. அதுதான் கர்த்தருடைய ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சாப்பிடுற நேரத்துல சாப்பிடுறது இல்லை, தூங்குற நேரத்துல தூங்குறது இல்லை. எங்க ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருந்து சொல்லுங்க. கடைசியாக 42ஆம் வசனத்தை வாசிப்போம். பணியுடைய காலத்துக்கு தகுதியான காலத்திலே பணி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் வேகம் உள்ள. கடைசியாக மனுஷனிடத்துல உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல என்னிடத்துல நம்ம ஜெபிக்கிற 5 நிமிஷமா இருந்தாலும் உண்மையா ஜெபம் பண்ணணும். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் சிஸ்டர் அப்படின்னாங்க. அப்படியா, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? பக்கத்துல ஒரு சிஸ்டர் இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க ஜெபத்தை பத்தி என்ன கேளுங்க நான் சொல்றேன். என்ன சிஸ்டர் எப்படி ஜெபிப்பாங்க? தலகாணி தூக்கி கீழே போட்டுட்டு அது மேல முட்டிய போட்டு
அதுக்கப்புறம் சில நேரத்துல முட்டி வலிச்சுதுன்னா தலைகாணி மேல முட்டி போட்டாலே வலிக்குது. அப்ப தரையில இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சில நேரங்களில உட்கார்ந்து அந்த தலைகாணி வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நடுவுல நல்லா தூங்கிடுவாங்க. கடைசியில் ஆமன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அது ஜெபம் இல்ல, உண்மை. தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், என் சந்தியில உத்தமமாயிரு, உண்மையாயிரு, அப்பதான் நான் உன்னை திரளாய் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இந்த ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது தெரியுமா? சின்சியாரிட்டி, உண்மையாய். ஒரு வேலை செஞ்சா உண்மையா செய்யணும், ஜெபம் பண்ணா உண்மையா ஜெபம் பண்ணா, கொடுத்தா உண்மையா கொடுக்கணும், ஆண்டவரை தேடினா உண்மையா தேடணும், ஃபாஸ்டிங் போட்டா உண்மையா ஃபாஸ்டிங் போடணும். சில 40 நாள் உபவாச ஜெபம்னு சொல்லுவாங்க. உபவாசம் இருக்கிறவங்க 40 days. நான் கேட்பேன், எப்படிமா இருக்கிறீங்க? அதெல்லாம் சிம்பிள் சிஸ்டர். உபவாசம் இருக்கிறது சிம்பிளா? அது 40 நாள் எப்படிமா? அவங்க சொன்னாங்க, 3 மணி நேரம் சாப்பிட மாட்டேன், 3 மணிக்கு மேல ஒரு 5 தோசை 6 இட்லி சாப்பிடுங்க சிஸ்டர். அது மறுநாள் 3 மணி வரைக்கும் தாங்கும். அது என்ன உபவாசம்? உண்மையா ஆண்டு அப்படி சொல்ல, 40 நாள் உபவாசம் இருமா அப்படின்னு சொன்னாருன்னா அவர் பொறுப்பெடுப்பார். பசி இருக்காதுங்க, தூக்கம் இருக்காது, ஜெபம் 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 ஜெபம்னு ஆண்டவங்களை ஈவிட்டு இருப்பாரு. எங்க போனாலும் ஜெபம் தான், நடந்தாலும் ஜெபம், உட்கார்ந்தாலும் ஜெபம், நம்மளை விட மாட்டாரு. அதுதான் உண்மையான ஜெபம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையா இருக்கிறாயா? மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறது இல்லைங்க, ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் மக உண்மையா சொல்லுன்றாளா? உண்மையா திருடுறாளா? உண்மையா உபவாசம் எடுக்கிறாளா? உண்மையா பைபிள் வாசிக்கிறாளா? உண்மையாகவே கொடுக்கிறாளா என்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அதற்கேற்ற கூலியை கர்த்தர் நமக்கு தருவார். போகட்டு பிரியமானவர்களே, நாம் விசேஷித்தவர்களா இருக்க வேண்டுமானால் இப்படி இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். முதலாவது அது என்ன சொன்னேன்? மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. இரண்டாவது என்ன சொன்னேன்? மனுஷனுக்கு முன்பது, அதாவது சாட்சி சொல்ல வேண்டும். மூன்றாவது என்ன சொன்னேன்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, விரோதமாய் பேசக்கூடாது. நான்காவதாக எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஐந்தாவதாக அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும். ஆறாவதாக விழித்திருக்கணும். ஏழாவதாக உண்மையாக இருக்கணும். இப்படி நாம் இருந்தோமானால் ஒரு 5 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலும் இறங்கி வருகிறது. முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றதுக்கு அடையாளம் முதல் பாயிண்ட் என்னன்னா, வரங்களினாலே உங்களை நிரப்புகிறார். இன்றைக்கு வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 9 வரங்களை உங்களுக்கு தரப்போகிறார். இன்று முதல் நீங்கள் ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனத்தின் ஆவினாலே நிரம்பி ஜெபிக்க போகிறீர்கள். நீங்கள் இந்த கையை யார் மேல் வைத்தாலும் அவர்கள் சுகமடைய போகிறார்கள். நீங்க சொல்ற வார்த்தையை கர்த்தர் அப்படி ஆமோதிக்க போகிறார். எங்கிருந்து வரும்? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரும். ஒவ்வொருவருக்குள்ளாய் இப்போது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த வரங்களின் ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் என்ன ஊழியம் செய்வேன், என்ன ஜெபிப்பேன், நான் ஜெபிச்சா நடக்குமா, அற்புதங்கள் நடக்குமா? நடக்கும் பிரியமானவர்களே. காரணம், எந்த வரமும் பூரணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்றைக்கு உனக்குள்ளாய் அந்த வரங்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நீ விசேஷித்தவள் என்று சொல்லுவதற்கு அதுதான் முக்கிய காரணம். அந்த வரங்கள் உனக்குள் செயல்பட 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 மற்றவர்களை பார்க்கும் போது இவள் விசேஷித்தவள், இவளுக்குள் விசேஷித்த வல்லமை இருக்கிறது, இவளுக்குள் விசேஷித்த அபிஷேகம் இருக்கிறது, இவளுக்குள் விசேஷித்த ஆவியானவர் இருக்கிறார், இவளுக்குள் விசேஷித்த கிருபையின் கனிகள் இருக்கிறது சொல்லுவார்கள். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. போதும், இதுவரை நீங்கள் மனுஷனுக்கு பயந்தது போதும், கவலைப்பட்டது போதும், தூங்கிக் கொண்டே இருந்தது போதும். வரங்களினாலே நிரப்பப்படுங்கள், வரங்களினாலே நிரப்பப்படுங்கள், வல்லமையினாலே நிரப்பப்படுங்கள். உங்களுக்காக ஒரு தேசம் காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் தெருவில்
கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். முதலாவதாக வரங்களினாலே உங்களை அலங்கரிக்கிறார். இரண்டாவதாக பிரசங்கி 9:7 வாசிக்க கேட்போம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், உன் ஜெபங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீ போய் உன் ஆகாரத்தை சாப்பிடு. அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காய் ஜெபித்தாயே, குறிப்பிட்ட உன் பிள்ளைக்காய் என் சமூகத்திலே வைத்து விட்டாயே, குறிப்பிட்ட அந்த பிசினஸ்க்காய் நீ ஜெபித்திருக்கிறாயே, குறிப்பிட்ட திருமண காரியத்துக்காய் நீ அழுகிய இடத்துல ஒப்புவித்தாயே, இனி நீ அழ வேண்டாம். நீ போய் உன் ஆகாரத்தை சாப்பிடு. கர்த்தர் உன் கிரியைகளை அங்கீகரித்திருக்கிறார். உன் ஜெபங்களை அவர் கேட்டுவிட்டார். மனுஷனின் கூக்குரலை கேட்காமல் இருக்கலாம், சொந்தக்காரர்களின் கூக்குரலை கேட்காமல் இருக்கலாம், உறவினர்களுடைய துக்கத்தை பார்க்காமல் இருக்கலாம். என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நான் தள்ள மாட்டேன். உன் ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் வரும். நீ எந்த காரியத்துக்காக ஜெபித்தாயோ, எந்த காரியம் வேண்டும் என்று கேட்டாயோ, எந்த காரியத்தில் செழிப்புக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ, யாருக்காக ஜெபித்தாயோ, நீ போய் உன் ஆகாரத்தை சாப்பிடு. அந்த ஜெபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். இன்று முதல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அப்பப்போவே பதில் வரப்போகிறது. இந்த வாழ்க்கை நான் பார்க்கிறேன் தெரியுமானீங்களே, ஆண்டவரே ரொம்ப வெயிலா இருக்குப்பா, கொஞ்சம் மழை அனுப்பக்கூடாதா அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள மழை பெய்யும். நம்முடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, நம்முடைய நாவிலே வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் நாம் யார்? விசேஷித்தவர்கள். ஸ்பெஷல் பீப்பிள், ஸ்பெஷல் அனாயிண்டட் பீப்பிள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் உன்னை வெறுக்கலாம், மனுஷன் உன்னை தள்ளலாம், உன் வார்த்தை மனுஷன் அசட்டை பண்ணலாம், ஆனால் நீ என் பார்வையில விசேஷித்தவள். ஆகையால் இன்று முதலில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உடனே 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 பதில் வரும், கட்டாயம் வரும். மூன்றாவதாக ஏசாயா 52:1-2 வாசிக்க கேட்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை விடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசிய உதிரைவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போத சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. மூன்றாவதாக விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்துக்கு வருவதில்லை. அப்படி என்றால் என்ன? பிசாசின் கிரியைகள் உன் வீட்டு வாசலுக்கு கூட வருவதில்லை. சகரியா 2:5 கர்த்தரே அதை சுற்றிலும் அக்கினியாய் இருக்கிறார். உன்னை சுற்றிலும் கர்த்தர் அக்கினியாய் இருப்பார். உன் பிள்ளையை பிசாசு தொட முடியாது, உன் கணவரை பிசாசு தொட முடியாது, உன் சரீரத்தை பிசாசு தொட முடியாது. விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனோ இனி உன் வீட்டு வாசல் படியில வருவதில்லை. அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட போகிறான். அவனை கர்த்தர் இன்றைக்கு அழித்து போடுவார். இதுவரை உன்னை துக்கப்படுத்தின பிசாசு எது? உன்னை வேதனைப்படுத்தின சத்ரு எது? உனக்கு விரோதமாய் செயல்பட்ட பொல்லாத ஆவிகள் எது? இன்றைய தினத்தில் கர்த்தர் அவைகளை நரகத்தில் தூக்கி எறிகிறார். உனக்காக அவர் வைராக்கியம் உள்ளவராய் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன் வீட்டு வாசல் படியில வருவது இல்லை. காரணம் என்ன? நீ விசேஷித்தவள். நீ சொல்ல போறீங்க, போகும்போது நான் சொல்ல போறீங்க, நான் விசேஷித்தவள். ஆகியால் பிசாசு இனி என்னை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை, இனி பலவீனப்படுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. காரணம் நான் விசேஷித்தவள். நான்காவதாக என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட. நான்காவதாக அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்குவார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க.
மனுஷனுடைய முகம் நம்ம பக்கம் நம்ம பேசிட்டே இருப்போம், நம்ம பக்கம் திரும்பவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசேஷித்தவர்களாய் நாம் இருப்போமானால் அவங்க முகத்தை நம் பக்கமாய் திருப்புவார். உங்கள் சபை வேளையில என் அன்பன் பரலோக பிதாவே சொல்லும் போது அவர் தன்னுடைய முகத்தை என் முகத்துக்கு நேராய் திருப்பி போகிறார். அப்ப அவருடைய முகம் நம்முடைய முகத்துக்கு நேராய் திரும்பும் போது அவருடைய முகத்தில் இருக்கிற ஒளி கதிர்கள் நம்முடைய முகத்தில வீச பண்ணுவார். இங்க பாருங்க, அவர் சொல்லுகிறார் அவர்களை ஆசீர்வதிப்பார், என்னை காப்பார். அது மாத்திரல்ல, அவருடைய முகத்தை என்னை பிரசன்னமாக்குவார். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய முகத்திலே அவருடைய மகிமையை கர்த்தர் வைக்க போகிறார். இனி உங்களை காணும் போது அநேகர் இயேசுவை காண போகிறார்கள். உங்கள் முகத்தில் தேவ மகிமை ஜனங்கள் காண்பார்கள். இதுவரை அழுது கொண்டு கண்ணீரோடு கவலையோடு துக்க முகத்தோடு உன் முக ரூபத்தை என் இயேசு இப்பொழுதே மாற்றுகிறார். உன்னை அவருடைய சாயலாக மாற்றுகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்களை வெட்கப்பட விட மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு நீ அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறாயே, உன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண மாட்டாரோ? கட்டாயம் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அவருடைய முகத்திற்கிற ஒளி கதிர்கள் உங்களில் இருக்க சிலருடைய முகங்களிலே இப்பொழுதே கர்த்தர் வீசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை உன் பக்கமாய் திருப்பிவிட்டார். ஒரு நாளும் கலங்காதே. மனுஷன் பேசல என்று கலங்காதே, சொந்தக்காரர்கள் வரவில்லை என்று கலங்காதே, உதவி இல்லை என்று கலங்காதே. இன்றைக்கு அண்டசராசரங்களை படைத்த என் அருளாளர் இயேசுவின் முகம் உங்களுக்கும் எனக்கும் நேராக திருப்பப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you mighty Lord. அநேகருடைய முகங்களில் ஒரு பிரகாசத்தை இப்பொழுது ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். உன் வெட்கத்தை மாற்றுகிற ஒரு மகிமை, உன் அவமானத்தை மாற்றுகிற ஒரு மகிமை, உன் நிந்தனைகளை மாற்றுகிற ஒரு மகிமை, அவருடைய முகத்தின் ஒளி கதிர்கள் உங்கள் ஒவ்வொருடைய முகங்களிலே கர்த்தர் வீச பண்ணிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஜெபத்தை விட்டு விடாதே, அழைப்பை இழந்து விடாதே. கர்த்தருக்காக எழும்பு, கர்த்தருக்காக எழும்பு. ஓ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர உயர எழும்புவார்கள் சொன்னாரே. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டியவள், எழும்ப வேண்டியவள். ஓ, இனி மூலையிலே மூழ்கி கிடக்காதே, அழுது கொண்டிருக்காதே, எழும்பு. உண்மையில் கர்த்தருடைய மகிமையை அவர் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். ஐந்தாவதாக சங்கீதம் 104 தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஐந்தாவதாக உங்களையும் என்னையும் ஒரு அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார், ஃபயராக மாற்றுகிறார். இதுவரை ஏதோ சும்மா போனோம், வந்தோம், ஜெபிச்சோம் என்று இருந்தோம். இனி உங்கள் ஒவ்வொருவரை கட்ட ஃபயராக மாற்றுவார். நீங்கள் நினைக்கும் போதே பேய்கள் நடுங்க போகிறது, பேசும்போதே பிசாசுகள் அலறப் போகிறது. உங்கள் கையை நீட்டி வரல நீட்டும் போதே வியாதிகள் குணமடைய போகிறது. உங்கள் ஒவ்வொருடைய உறுப்புகளில் இருக்கிற எல்லா அவயவங்களிலே கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே இறங்குகிறது. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. You are fire. நீ ஒரு அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார், அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். இன்று முதல் உன் வாயிட்ட வார்த்தைகள் அக்கினியாக மாறப்போகிறது. அக்கினி ஜுவாலையாக நீ மாறுவாய். விசேஷித்தவர்களுக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கடைசியாக ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். விசேஷித்தவனாய் விசேஷித்தவளாய் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை தெரியுமா? பராக்கிரமசாலியே. பலவீனமானவனே, பலவீனமானவளேன்னு சொல்லல, பராக்கிரமசாலியே. இதுவரை நீ பலவீனமான பாண்டமாக இருக்கலாம், பலவீனத்தோடு நீ வந்திருக்கலாம். சரத்தின் அவயங்களில் ஏதோ ஒரு பலவீனம், கழுத்து வலியோடு, கால் பாத வலியோடு, சாப்பிட முடியாமல், தூக்கம் இல்லாமல், நெஞ்சு வலியோடு, கவலைகளோடு, கெட்ட கனவுகளோடு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கித்தியோனை பார்த்து சொன்ன அதே கடவுள் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.
உலகம் உன்னை வெறுக்கிறது, உலகம் உன்னை தள்ளுகிறது, உலகம் உன்னை அவமானப்படுத்துகிறது. அதை குறித்து கலங்காதே. நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். அநேக பெண்களுடைய கண்களிலே கண்ணை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தரோடு இருக்கிறாரா, ஆண்டவரோடு இருக்கிறாரா? ஆண்டவர் என்றால் ஏன் இப்படி நடக்கிறது? எனக்கு அன்பான இல்லை. இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கிறேன் என்று உறுதி கொடுக்கிறார். அது மாத்திரல்ல, உங்களில் சிலர் சொன்னீங்க, ஆண்டவரோடு இருப்பாரா? நிரூபிக்கட்டும், நிரூபிக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதையும் நான் கேட்டேன், நான் நிரூபிப்பேன், நான் நிரூபிப்பேன். உன் சொந்தக்காரர்கள் மத்தியிலே நான் உன்னோடு இருக்கிறதை நிரூபிப்பேன். உறவினர்கள் மத்தியிலே நான் உன்னோடு இருக்கிறதை நிரூபிப்பேன். எல்லா ஜனங்கள் மத்தியிலே நான் உன்னோடு இருக்கிறதை நிரூபிப்பேன். நீ விசேஷித்தவள் மகளே, நீ விசேஷித்தவன் மகளே. நீ ஒரு நாளும் அனாதை அல்ல, நீ ஒரு நாளும் கைவிடப்பட்டவள் அல்ல. எல்லாரும் உன்னை மறக்கலாம். உன் தகப்பனாகிய நான் உன்னை விசேஷித்தவனாய் மாற்றும்படி இன்றைய தினத்தில் உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன். நானே உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவரும் எழுந்து நின்று இந்த விசேஷித்தவருடைய அபிஷேகத்தை பெற, அக்கினி ஜுவாலைகளாய் நாம் மாற, வரங்களினால் நிரப்பப்பட, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விழுந்து கிடக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, நீ பலவீனம் 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 என்று சொல்லலாம், ஆனால் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன் குடும்பத்தோடு தான் இருக்கிறேன், உன் பிள்ளைகளோடு தான் இருக்கிறேன். என்னை மீறி ஒன்றும் உன்னை தொட முடியாது, என்னை மீறி ஒன்றும் உன் பிள்ளை அணுக முடியாது. காரணம், உன்னுடைய தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகளுடைய தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நிற்க முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், நிற்க முடியாதவர்கள் எழும்பி நில்லுங்கள். முழங்கால் போட வேண்டும் என்றால் போடுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை நம் மத்தியில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது, அவருடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு தினத்திற்கு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் வரங்களினால் நிரப்ப விரும்புகிறார், விசேஷித்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க அவர் விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவர் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியாக அவனை மாற்ற அவர் விரும்புகிறார். Glorious Jesus. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கலங்க வேண்டாம், ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். உன்னை அழைத்த தேவன் நான் உண்மை உள்ளவர். உன்னை அக்கினி ஜுவாலையாக மாற்றவர் விரும்புகிறார். உடைய முகத்தின் ஒளி கதிர்கள், உடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம் உங்கள் ஒவ்வொருவர் மேல் வீசும்படி அவர் விரும்புகிறார். நீ அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் வெட்கப்பட விட மாட்டார். இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருடைய முகத்துக்கு நேராக உடைய முகத்தை வைக்கிறார், உடைய முகத்தை திருப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிரச்சனை பார்க்காதே, போராட்டத்தை பார்க்காதே, கண்ணீரை பார்க்காதே, கவலைப்படாதே. அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காய், அந்த குறிப்பிட்ட பிள்ளைக்காய் என் சமூகத்தில் ஏறெடுத்த ஜெபங்களை நான் கேட்டிருக்கிறேன். நான் கட்டாயம் பதில் கொடுப்பேன், கட்டாயம் நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரவா சந்தரவா கரவலே ரிவதனம சந்துரு வியந்துரு ரிகல கரஹது நிமிக்கபோ ரிமிக்கபா ஏகல கரஹதனம சந்துரு வியக்கரபா நீலம ஹதுனம சதரபபா. ஒவ்வொருவருக்கு நேராக கர்த்தருடைய வரங்களினால் நிரப்பப்பட்ட கரம் வருகிறது. அவர் தன்னுடைய கரத்தை உன் சிரசிலே வைக்கிறார். 9 வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், 9 வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், 9 வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். ஒருவர் மௌனமாய் இருக்க வேண்டாம். Receive, receive, receive. பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவர் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிறார், அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிறார். அக்கினி ஜுவாலை, நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவள். ஹல்லேலூயா. இந்த God TV மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரை தொழுகிறது பிரியமான சகோதரனே, ஒவ்வொருவரை தொழுகிறது பிரியமான சகோதரியே. சோர்ந்து போக வேண்டாம். அநேக
அவருடைய முகங்களுக்கு நேராக கர்த்தருடைய முகத்தை அவர் திருப்பிவிட்டார். உன் வெட்கத்துக்கு பதிலாக, உன் அவமானத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்க போகிறார். இரட்டிப்பான blessing, double portion blessings நீ பெற்றுக் கொள்ள போகிறாய். ஆவிக்குரிய வாழ்க்கை நான் முன்னேற முடியுமா? ஜெப வாழ்க்கை நான் முன்னேறுவேனா? தேவனோடு கூட நடப்பேனா என்ற சந்தேகம் எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். ஓ ஹalleluya. தாயின் கருவில் தெரிந்தெடுத்தீ, தந்தை போல் என்னை சுமந்து வந்தீ. தாயின் வயிற்றினில் தெரிந்தெடுத்தீ, தந்தை போல் என்னை சுமந்து வந்தீ. தலைவன என்னை தேடி அனாதையாவதில்லை, அனாதையாவதில்லை. இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை தேடி ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். அனாதையாவதில்லை. அகதியாய் நீ வாழ்ந்திடலாம், ஆதரவின்றி தவித்திடலாம். அகதியாய் நீ வாழ்ந்திடலாம், ஆதரவின்றி தவித்திடலாம். படைத்த தேவன் மறந்திடவில்லை, உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். படைத்த தேவன் மறந்திடவில்லை, உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். இனி கண்ணீர் தேவையில்லை, உந்தன் நிலைமை மாறுமில்லை. இனி கண்ணீர் தேவையில்லை, உந்தன் நிலைமை மாறுமில்லை. அனாதை யாருமில்லை, அனாதை யாருமில்லை. இயேசு என்னை தேடி வந்தார், சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை தேடி வந்தார், சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். அனாதை யாருமில்லை, அனாதை யாருமில்லை. விசேஷித்தவர்கள் நம் அனாதைகள் அல்ல. நம்முடைய தகப்பன் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரை 9 வரங்களான கர்த்தர் நிரப்பிவிட்டார். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். ஒவ்வொரு மாதம் எங்களின் இடத்துல கூடி வந்து ஜெபிக்க 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 பாதாளத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கப் போகிறார். பிசாசின் கிரியைகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். நீங்கள் நடக்கும் போதே அநேக சத்ருவின் வல்லமைகள் முறியடிக்கப்பட போகிறது. நீங்கள் நடக்கும் போதே விக்கிரகத்தின் ஆவிகள் செத்து போக போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் 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 மிக 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 பலமாய் அவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார், இறங்கிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவர் அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார். அவருடைய முகத்தின் பிரசன்னம் உங்கள் முகங்கள் மேல் வீசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. விருத்த செல்வம் இல்லாதவனோ அசுத்தனை இனி உன் வீட்டு வாசல் படியிலே வருவதே இல்லை. ஓ பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார், உன்னோடு கூடவே இருக்கிறார். இந்த நாள் முதல் கொண்டு அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை புறஜாதி ஜனங்கள் காணப்போகிறார்கள். உன் சொந்த குடும்பம் காணப்போகிறது, உறவினர்கள் காணப்போகிறார்கள். பொல்லா
இருப்பாய், நீ விசேஷித்தவனாக இருப்பாய். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படி சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதி. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரை நீ ஆசீர்வதி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றும், கண்ணீர்களை மாற்றும். இந்த இடத்துல ஒரு சகோதரி உண்டு, அவன் கணவருக்காக நீ அழுது அழுது புலம்பி ஜெபிக்கிறாய். அவரை நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெகு சீக்கிரத்தில் நான் அவர் ரட்சிப்பேன். இன்னொரு சகோதரி உண்டு, உன் கணவருடைய சரீரத்திலே இருக்கிற வியாதியை குறித்து நீ அழுகிறாய். கர்த்தர் அந்த வியாதியை இப்போதே நீங்களாக்குகிறார். அந்த வியாதியை கர்த்தர் சுகமடைய பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு விரோதமாய் போடப்பட்ட கேசுகள் எல்லாம் வாபஸ் வாங்கப்படுகிறது. கர்த்தர் உனக்காக எழுந்தருள் இருக்கிறார். Thank you Lord. மகளை குறித்து கலங்குகிற தாயே, உன் மகளை நான் தொடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord. வியாபாரத்தை செய்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய தொழில ஒரு மாறுதலை நீ காண்பாய். வரங்களினால் என்னை நிரப்பும், கனிகளால் என்னை நிரப்பும் என்று அழுது ஜெபிக்கிற அநேக தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொருவரை நான் நிரப்பி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் போகும்போது அக்கினி ஜுவாலைகளாய் போவீர்கள். 9 வரங்களினால் நிரப்பப்பட்டு போவீர்கள். இன்று முதல் நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் பேச்சிலே விசேஷித்த வல்லமை, உங்களுடைய செயல்களிலே விசேஷித்த வல்லமை, உங்களுடைய வார்த்தைகளிலே விசேஷித்த அதிகாரத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய மகிமையான கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏதோ பெரியவராகிருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் குறிப்பாக கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். May God bless you all.